சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட் உங்களை இந்த ஆழமான விவாதத்துக்கு வரவேற்கிறது. வீட்டிலிருந்தபடியே வரிச்சட்ட வழக்குகளை கேட்டு மகிழுங்கள். ஜிஎஸ்டி சட்ட அறிவை மேம்படுத்த சீஜா தமிழ் பாட்காஸ்டை தவறாமல் கேளுங்கள். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879. ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா ரீசெண்டா கொடுத்த ஒரு அதிரடியான ஜிஎஸ்டி ஜட்மெண்ட்டை பத்தி தான் நம்ம இப்போ டீடைல்டா டீப் டைவ் பண்ண போறோம். இது சிஜிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் 16(4)க்கும் புதுசா வந்து 16(5)க்கும் நடுவுல நடந்த ஒரு டைரக்ட் கிளாஷ். கரெக்ட். இத சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டாக்ஸ் பேயர் அவங்களுடைய FY 2018-19 GSTR 3B ரிட்டர்னை அக்டோபர் 2019ல ஃபைல் பண்ணிருக்காங்க லேட்டா. அதனால டிபார்ட்மெண்ட் உடனே இந்த ஓல்ட் செக்ஷன் 16(4) பாயிண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 27.2 lakhs ஐடிசியை ரிஜெக்ட் பண்ணி டிமாண்ட் அனுப்புறாங்க. வெயிட், 27 lakhs-ஆ? ஆனா ட்ரெயின் கிளம்பின அப்புறம் டிக்கெட் வாங்கின இன்வாலிட் தான், அக்ரீட். பட் ஃபினான்ஸ் ஆக்ட் 2024ல தான் இந்த செக்ஷன் 16(5) ஒரு டைம் மெஷின் மாதிரி வந்துருச்சு. அது இந்த டெட்லைனை முன்னாடியே லைக் November 30, 2021 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுச்சு இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்க சொன்ன அந்த டைம் மெஷின் அனாலஜி சூப்பர். டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் இந்த விஐபி பாஸ புரிஞ்சுக்கல. அவங்க ஓல்ட் ரூல் புக்கை வச்சு கேஸ பாத்துட்டாங்க. பட் ஃபினான்ஸ் ஆக்ட் 2024 மற்றும் சிபிஐசி சர்க்குலர் 237 கிளியரா சொல்லுது, இந்த செக்ஷன் 16(5) பெனிஃபிட் July 1, 2017ல இருந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல வரும்னு. ஓ, அப்ப FY 2017-18ல இருந்து 2020-21 வரைக்கும் உள்ள ஐடிசி கிளைம்ஸ்க்கு November 30, 2021 வரைக்கும் டைம் இருக்கு, ரைட்? ஆபீசர்ஸ் எப்படி அதை மிஸ் பண்ணாங்க? அதான் டிபிக்கல் பியூரோகிராட்டிக் பிளைண்ட் ஸ்பாட். அவங்க செக்ஷன் 16(5)ல இருக்கிற அந்த நான் ஆப்ஸ்டாண்டே கிளாஸ், அதாவது notwithstanding anything contained in subsection 4ங்கிற விஷயத்தை கன்சிடர் பண்ணல. இது அத்தியாதரமா பழைய ரூல ஓவர்ரைட் பண்ணிடும். ரைட். சோ ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகாவோட ஃபைனல் டிசிஷன் என்னாச்சு? இனிமே டிபார்ட்மெண்ட் இந்த டைம் பார்ட் ரீசனை வச்சு ஐடிசியை தடுக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. ஹைகோர்ட் ஆஃப் கர்நாடகா ரொம்ப தெளிவான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. பழைய ஆர்டர் அண்ட் ஒரிஜினல், ஆர்டர் அண்ட் அப்பீல் ரெண்டையுமே டோட்டலா குவாஷ் பண்ணிட்டாங்க. டாக்ஸ் பேயர் அக்டோபர் 2019லே ஃபைல் பண்ணியாச்சு, which is well before November 30, 2021. ஓகே, பட் கோர்ட் இந்த கேஸ திரும்ப டிபார்ட்மெண்ட்கே ரீமாண்ட் பண்ணிருக்காங்களே, அது ஏன்? மறுபடியும் பிரச்சனை வராதா? வராது. ஏன்னா ரீமாண்ட் பண்ணாலும் ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஆபீசர்ஸ் இனிமே ஐடிசியோட பேசிக் எலிஜிபிலிட்டியை மட்டும் தான் செக் பண்ண முடியும். குட்ஸ் வந்துட்டா, சப்ளையர் டாக்ஸ் கட்டிட்டாரா, அந்த மாதிரி. ஆனா டைம் பார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி செக்ஷன் 16(4) காட்டி கண்டிப்பா இந்த கிளைமை ரிஜெக்ட் பண்ண முடியாது. வாவ், இது டாக்ஸ் பேயர்ஸ்க்கு ஒரு ஹியூஜ் ரிலீஃப் தான். ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் ஃபீல்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் ஆக இவ்ளோ வருஷம், இவ்ளோ கோர்ட் ஃபைட்ஸ் தேவைப்படுதோன்றது டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் எவ்ளோ சிம்பிளிஃபை ஆகணும்ங்கறத நம்ம லிசனரை யோசிக்க வைக்குது. டாக்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ், உங்களோட FY 2017-18 to 2021-21 பெண்டிங் ஐடிசி லிட்டிகேஷன் கேசஸ்ல செக்ஷன் 16(5) ஒரு ஸ்ட்ராங் வெப்பனா யூஸ் பண்ணி November 30, 2021க்கு உள்ள ஃபைல் பண்ண உங்களோட எல்லா கிளைம்ஸையும் நீங்க தைரியமா டிஃபெண்ட் பண்ணி காப்பாத்திக்கலாம். இது சீஜா டாக்ஸ்ல தமிழ் பாட்காஸ்ட், உங்கள் ஜிஎஸ்டி லீகல் லேர்னிங் பார்ட்னர். ஜிஎஸ்டி சட்டம் பேசும் உங்கள் தோழன். எங்களுடன் இணைந்திருக்க தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9964886879.